குஜராத் மாநிலத்தின் கட்ச் பகுதியில் ஹரப்பர்கள் வருகைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். காந்திநகர் ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள், கான்பூர் ஐஐடி, டெல்லி இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலரேட்டர் சென்டர், அகமதாபாத் பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி ஆகியவற்றின் வல்லுநர்களோடு இணைந்து குஜராத்தின் கட்ச் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது ஹரப்பர்கள் வருகைக்கு குறைந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்பொருள் சான்றுகளை அவர்கள் கண்டறிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்ச் பகுதியில் வாழ்ந்த சமூகத்தினர் சதுப்பு நில காடுகள் மேலாண்மை செலுத்தும் நிலப்பரப்பில் கிளிஞ்சல்களுடன் வசித்து வந்ததாகவும், இயற்கையாகவே அத்தகைய சூழல்களுக்கு ஏற்றவாறு வாழும் திறன்களை அந்த மனிதர்கள் கொண்டிருந்ததாகவும் இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் லாஸ்பெலா மற்றும் மக்ரான் பகுதிகளிலும் ஓமன் தீபகற்பத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளிலும் கண்டறியப்பட்ட தொல்பொருள் தடயங்களுடன் இங்கு கண்டறியப்பட்ட தொல்பொருட்கள் ஒற்றுமைகளை காட்டுவதாக தெரிவித்துள்ள ஆய்வாளர்கள், இவை இந்த பரந்த பகுதியில் உள்ள தொடக்க கால கடற்கரை சமூகங்கள் உணவு சேகரிப்பு மற்றும் உயிர் வாழ்வதற்கு ஒரே மாதிரியான முறைகளை உருவாக்கி இருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். இந்த புதிய ஆய்வுகள் கட்ச் பகுதியில் இருந்த நகரமயமாக்கல் என்பது சிந்து பகுதியின் தாக்கத்தால் உருவானது என்கிற பொதுவான கருத்தை மறுப்பதாக கூறியுள்ள ஆய்வாளர்கள், இந்த தொல்லியல் தளங்களின் வயதை உறுதி செய்ய ஆராய்ச்சியாளர்கள் ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி முறையை பயன்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த AMS முறையானது கிளிஞ்சல் எச்சங்களில் உள்ள கார்பன் 14 என்கிற கதிரியக்க ஐசோடோப்பின் மதிப்புகளை துல்லியமாக அளவிடும் எனவும், இந்த அளவீட்டின் வழியாக உயிரினம் எப்போது இறந்தது என்பதை விஞ்ஞானிகள் மதிப்பிட முடியும் எனவும் இதன் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் வளிமண்டல C14 அளவுகள் காலப்போக்கில் மாறுபட்டிருப்பதால் மர வளைய தரவுகளை பயன்படுத்தி இந்த முடிவுகளின் அளவுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆய்வின் போது வெட்டுதல், தோலுரித்தல் மற்றும் பிளவு செய்ய பயன்படுத்தப்பட்ட பல்வேறு கல் கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஆய்வாளர்கள், இந்த சமூகங்கள் அன்றாட பணிகளுக்காக கருவிகளை உற்பத்தி செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததை இவை குறிப்பிடுவதாகவும், இவர்கள் வாழ்ந்த பகுதிகள் ஹரப்பர்களின் நகரமான தோலவிராவை உள்ளடக்கியவை எனவும் தெரிவித்துள்ளனர்.